வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிட்டாலே அந்த கருத்து கணிப்பு வந்து தொடங்கிறோம். ரொம்ப சில பேர், வெகு சில பேர் தான் அந்த சயின்ஸை அணுகிறது. மற்ற எல்லாமே அந்த வேவரி மைண்டை, அதாவது ஒரு மாதிரி ஊசலாடுற ஓட்டர்ஸை நம்ம பக்கம் இழுக்கிறது, இல்லை லீடரை வந்து புகழ்றது, லீடர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, இது மாதிரியான ரீசன்ஸுக்கு தான் பெரும்பாலான இங்கே வந்து கருத்து கணிப்புகள் நடக்குது. ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, அந்த கருத்து கணிப்பு பார்த்தாலே அவங்களோட நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சு சார். ஒவ்வொரு பார்ட்டியும் தேவ் ஒரு சர்வே யூனிட் வச்சுருக்காங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சாம்பிள் சைஸு, மெத்தடாலஜி அண்ட் செஃபாலஜி. வந்து இட் இஸ் நாட் பியூர் சயின்ஸும் கிடையாது. கரெக்ட். இது ஏன்னா பிகாஸ் நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி ஓட்டுருன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 பேரை பார்த்துட்டு ஹவு வில் இட் ஈவன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஜென்ரல் கன்சென்சஸ் வந்து அந்த நேரத்தில் மக்களோட மனநிலை. கரெக்ட். அண்ட் க்ளோசர் டு த எலெக்ஷன்ஸ் ஓட்டிங் டைமில் என்னெல்லாம் நடக்குதோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஒரு 5 வருஷம் ஆட்சியை அசஸ் பண்ணுறது பெரும்பாலான நேரத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். And then last 3 months and then the last 2 weeks, லாஸ்ட் 2 days கூட. ஏன்னா அப்பதான் வந்து அதிக அளவில் பணம் பட்டுவாடாகும். ஆனா அதே நேரத்தில் இதை வந்து நம்ம இக்னோரும் பண்ணிட முடியாது. கரெக்ட். ஏன்னா ஒரு முழுமையான ஆய்வு அப்படின்றது சாம்பிளிங், அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தைய பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே நம்ம பண்ண முடியாது. அந்த வகையில் you have come up with an analysis. Correct. Comparing the last 2 elections, last 2 assembly elections, 2016 and 2021. So ரொம்ப important because இந்த 2 எலெக்ஷனுமே போதுமான, ஏன்னா கடைசி 10 எலெக்ஷன்லாம் வச்சு அனலைஸ் பண்ணாங்க. It will not work. ஏன்னா இந்த 2 எலெக்ஷனுமே இந்த absence of Gerald தான் கருணாநிதி. சார், இன்னொரு crucial factor வந்து சோஷியல் மீடியா கிடையாது. கரெக்ட். இந்த 2 எலெக்ஷன்லையுமே it did not play a big role. ஆனால் இந்த வாட்டி ஆல் இண்டியா எலெக்ஷன்ஸும் சரி, இங்கேயும் சரி, நம்ம வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் யூஎஸ் நியூயார்க் எலெக்ஷன்ஸ். சோஷியல் மீடியா இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த சினாரியோ. அண்ட் இப்போ நடந்த இந்த ஜென்சி, இப்போ பல்கேரியாவில் முந்தா நேற்று வந்து நியூஸ் அது இல்லைங்களா. ஸோ ஜென்சி ரெவல்யூஷன்ஸ்லாம் வருது, இல்லை இந்த ரெஜிம் சேஞ்ச் வருது அப்படின்லாம் பார்த்தா இது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் கூட இருக்கும். இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கு அரப் ஸ்ப்ரிங்னு ஒன்று பண்ணாங்க. கரெக்ட். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பவர் என்னன்னு நான் புரிய வைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஆளுங்கட்சி ஆளும் வர்க்கம்லாம் என்னை யாருன்னு புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக அரப் ஸ்ப்ரிங் நடத்தினாங்க. அது மாதிரி ஒரு அதுக்கு அடுத்த லெவல் இங்கே நடக்குதா இப்போ? சார், இதில் ஆப்வியஸ்லி தெர் இஸ் எ ஹிடன் அஜெண்டா. யாரோ ஒரு பிளேயருக்கு ஒரு பெனிஃபிட் போய் தான் தீரும். கரெக்ட். பட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? நான் சொல்றது இப்போ அல்பேனியா, எல்லா இடத்துலையுமே தான் சொல்றேன். நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், பங்களாதேஷ் இருக்கலாம், நேபாள் இருக்கலாம், இந்தோனேஷியா, இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல நடந்தது. இது எல்லாமே இது எப்படி நடக்குது, யார் இந்த பிளேயரு, பின்னாடி யார் பெனிஃபிஷரி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அந்த டூல் ஹேண்டில் டிவைஸில் நீங்கள் பர்சனலைஸ்டாக ஒரு கண்டென்ட் அனுப்ப முடியும். அப்போ உங்கள் மெசேஜும் என்ன கேட்டிங்கன்னா இந்த கேம்பெயின் மாடலே இன்னொரு இது. ஆமாம், இதுக்கு முன்பு வரை எல்லா ப்ராடக்ட்டுமே மனிதனுக்காக, அதாவது நாய்க்கு ப்ராடக்ட் இருந்தால் கூட அதை யார் பையர் வந்து மனிதன் தான். கரெக்ட். மனிதன் வந்து எண்ட் யூசராக தான். கரெக்ட். ஆனால் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு மனிதன் கமாடிட்டி ஆகிட்டான். நான் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் ஓரியன்ட் 50 பேரை கொடுன்னா ஈஸியானால ஒரு இல்லூஷனரியா ஒரு நம்பர்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். எக்கோ சேம்பர்ஸ், ஆம்பிளிஃபயர்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு 500 பேர் பலத்தை காட்டலாம், 500 பேரை வச்சுக்கிட்டு 5 லட்சம் பேர் பலத்தை காட்டலாம், இது எல்லாமே பண்ணலாம். பட் கிரவுண்ட், அதனால தான் இந்த கூட்டம் பிசிக்கலா ஒரு கூட்டம் வரும்போது தட் இஸ் a big threat for existing political parties in the scenario. அதுவும் அன்பெய்டு கிரவுட். நீங்க யூசுவலா யூ கீப் சேயிங் ட்ரோன்ல பார்த்தா தெரிஞ்சிரும். இந்த வாட்டி ஈரோடு மாநாட்டில் வந்து ஃபுல்லா நீங்க மேல சொல்லி, அது ஏன்னா ட்ரோன்ல பார்த்தா தெரியக்கூடாது, அதுக்காக தான் அது பண்ணவே செய்யறாங்க. எனிவே, ஸோ அது இந்த த்ரெட் வந்து இட் இஸ் நாட் அ பர்சீவ்டு த்ரெட்லாம் கிடையாது, ஆக்சுவல் த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ஆக்சுவல் நம்பர்ஸ் ஆர் கம்மிங். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ நம்பர் ஆஃப் லைக்ஸு இதெல்லாம் வந்து அகைன் அந்த 3 மினிட் ஸ்லாட் அந்த கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா யூடியூப்க்கு. ஸோ அதில் அவன் மொத்த கண்டென்ட் பார்த்தானா இல்லையான்லாம் தெரியாது. பட் இட் இஸ் அன் இண்டிகேட்டிங் ஃபேக்டர் தான், அவ்வளோதான். பட் ஃபிசிக்கலாக ஒருத்தன் குடும்பம், குழந்தை, குட்டி, மோர் நம்பர் ஆஃப் விமன் கம் டு அ வென்யூ அப்படின்னா, இல்லை ஒரு ஆளை பார்க்க வராங்கன்னா
then that is real in nature. You are not you are either cheating yourself தான். கரெக்ட். அததான் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்ட். அததான் பண்ணிக்கிட்டாங்க. அதை கவுண்டர் பண்றேன்னு இவங்க பண்ணி அது காமெடி ஆகி அதெல்லாம் நம்ம பார்ட்டியே சொல்ல வேணாம். நம்ம இப்படி பேசினாலும் யார் பேருமே சொல்ல வேணாம். ஆமா. சொல்லாமலே people will understand. So வானவில் கதையெல்லாம் சொல்லி வானவில் கதையெல்லாம் எல்லாம். So what we have to focus is total number of voters. Correct. 6 crores நான் எல்லாமே அப்ராக்சிமேட்ல சொல்றேன், நாட் ஆக்சுவல் நம்பர். 6 crores of voters. அதுல ஆக்சுவல் voting எவ்வளவு பேர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4.5 crores னு வெச்சுக்கலாம். ஒரு 73 to 74% ட்ரெடிஷனலா இதான் நம்பர்ஸ். அர்பன் சென்டர்ஸ்ல கம்மியா இருக்கும், ரூரல் சென்டர்ஸ்ல மோர். And among women it will be even more. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா the numbers are equally divided between men and women voters. மென் வந்து ஒரு 3.1 crores, விமன் வந்து 3.2 லாஸ்ட் நம்பர்ஸ் படி. ஸோ இப்போ ஒய் டிவிகே இஸ் அ இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆர் ப்ராபப்ளி அ வின்னர் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே பார்த்தீங்கன்னா யங் ஓட்டர்ஸ் இதில் 1 crore. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரல் ப்ராசஸ்லேயே ஏஜ் டெமோகிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு எலெக்ஷன் வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ் இல்லை நம்மகிட்ட. ஓகே, எந்த ஏஜ்லேருந்து எந்த குரூப் எவ்வளோ போட்டிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ வி கேனாட் ஈவன் மேக் அன் அசஸ்மெண்ட். அதெல்லாம் கிரவுண்டில் வந்து இவங்களா பார்த்து ஒரு கணிச்சி அசம்ஷனில் சொல்கிறது. ஓகே, தீஸ் ஆர் ஆக்சுவல் நம்பர்ஸ் ஃப்ரம் த இசிஐ வெப்சைட்லேருந்து எடுத்த நம்பர்ஸ். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா யங் ஓட்டர்ஸ் 18 above within 25 1 crore. சரிங்களா? இப்போ இந்த 1 crore 61,000 exact to be correct to be actual numbers வந்து அரௌண்ட் 1 crore னு வெச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்போ இது வந்து எக்ஸிஸ்டிங் யங் ஓட்டர்ஸ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமா, இவங்க இப்போ இதுல ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70 lakhs. ஓகே, சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததுல 4.5 crores ஆர் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். ஓகே, அதுல யங் ஓட்டர்ஸ் வந்து இப்போ 1 crore னு வெச்சுப்போம். இல்ல 4.5ன்றது போல்ட் டோட்டல் போல்ட். அதான் நான் சொல்றேன். இப்போ இந்த யங் 4,58 லட்சம் கரெக்ட் போட்டவர்கள் போன எலெக்ஷனும் அதுக்கு முந்தின எலெக்ஷனும் இட்ஸ் வெரி சிமிலர் தான், சேம் பேட்டர்ன் தான். இப்போ இந்த 1 crore ஓட்டர்ஸ்னு வெச்சுப்போமே, டிவிகேவோட ரெஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் தே டிக்ளேர் as ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 crore. கரெக்ட். அந்த 1 crore இந்த நம்பர் ஆஃப் ஆக்சுவல் ஓட்டர்ஸ் போல்டு பார்த்தீங்கன்னா 4.5 crores. அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 22%. எதுவே ரெஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் கணக்கே பாத்தீங்கன்னா it comes to 22%. ஆமா, ஓகே. அத டோட்டல் அதாவது ரெகுலர் வோட்டிங் பேட்டர்ன். இது 2021 லயா 2021 16 நீங்க எதுல எடுத்தாலும் it will be around 22 to 23%. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எங்க ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ். ஓகே, ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ். ஆக்சுவல் வோட்ஸ் இது. இப்போ டிவிகே ரெஜிஸ்டர்ட் மெம்பர்னா நீங்க அதுல வந்து உங்க மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். If the claim is 1 crore, then they own 22% of the vote share. 22%. Okay. Right away. இதுல வந்து ஸ்விங் ஓட்டர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ரைட் அவே ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் 22%. ஆமா, 22%. இப்போ போன எலெக்ஷன் நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்த 22% from the actual voted vote polled ல இருந்து நம்ம பார்க்கணும். இல்ல, ஆமா, ஆக்சுவல் vote polled இருந்து. கரெக்ட். not the total number of voters கிடையாது. யூசுவலா 74% தான் ஓட் ஆகுது. நீங்க எப்படி பார்த்தாலும் சரி 74% தான். அது that when we translate that into numbers 4.5 crores. அதுல இவங்க கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. ஆமா, யாரும் வீட்ல உட்கார போறது இல்ல. அப்ப நம்ம இது கம்ப்ளீட்டா அப்படியே ரியலைஸ் ஆகும் அப்படின்றது அந்த கணக்கு போடுறோம். அப்ப 4.5 கோடியில 1 கோடி அப்படின்னு இவங்க சொல்ற அந்த மெம்பர்ஷிப் டிரைவ்ல வந்த நம்பர்ஸ் உண்மையா இருந்தா it will be 22%. beginning you have 22%. அதுக்கப்புறம் ஜெனரல் ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம பேசுறது வெறும் யங் பீப்புள் மட்டும்தான். people who have access to that app or யாருக்கு அந்த ஆப்பை பயன்படுத்த தெரியும் தெரிஞ்சவங்க தான். கரெக்ட். யூசுவலா பாத்தீங்கன்னா that will be the age band 18 to 25 or 30 வரைக்கும் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ 30 ல இருந்து 50 ஓட் பண்ண மாட்டாங்கன்னா கிடையாது, பண்ணுவாங்க. they will also vote. இப்போ லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ், இப்போ 2016க்கும் 21க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் வந்து 5 to 7% தான். ஓகே, பெருசா ஒரு ஸ்விங் எல்லாம் கிடையாது. 33% வாங்கியிருந்த டிஎம்கே வந்து தே காட் 37 பாயிண்ட் ஆட், ஒரு 5% இன்க்ரீஸ். 40% போல் பண்ணியிருந்த ஏடிஎம்கே தே லாஸ்ட் 5%. அவ்வளோதான் ஆயிடுச்சிங்களா? நீங்க இதுல கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தீங்கன்னாலும்
அதே டிஃபரன்ஸ் தான் மெயின்டைன் ஆகுது. புரியுது. நத்திங் சேஞ்சஸ். நீங்கள் பிஜேபியோட 2%, இந்த பக்கம் சிபிஐ சிபிஎம் ஒரு 1.5 இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எந்த பக்கம் ஆடு சப்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த நம்பர்ஸ் ஆர் இட்ஸ் வெரி சிமிலர். அண்ட் இந்த ஸ்விங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங் 5 to 7% தான். கரெக்ட். அப்போ பேஸ் பர்சன்டேஜ் 30லேருந்து 35 வந்துட்டீங்கன்னா யூ வின். ஆமா, அவ்வளவுதான். இப்போ 22 பை ஃபிளாட் ரேட்டாவே போடலாம்னு 22 டு பிகின். then TVK needs just 8% more 8ல நீங்க 10% கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் அன்அச்சீவபிள் இல்லை. இது ரெஜிஸ்டர்டு மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, அவங்களே மோர் தென் crore, ஆல்மோஸ்ட் 60 lakhsலேருந்து 1 crore வரைக்கும். எஸ்ஐஆர் ஃபைனல் டிராஃப்ட் வந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் எலிமினேட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அடிஷன் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் வச்சுட்டு we can come to that numbers. பட் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி எப்பெல்லாம் இருக்கோ, ஒரு அதிருப்தி இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னிங் பார்ட்டி மேலே அதிருப்தி இருந்ததுன்னா ஸ்விங்கு யூஸ்வலி 7லேருந்து 10% யூஸ்வலாகவே நடக்கும் அக்ராஸ் த குளோப். இது எலக்டோரல் பாலிடிக்ஸு, அது பிரசிடென்ஷியல் ஃபார்மாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் ஃபார்மு, இல்லை ஸ்டேட் எலெக்ஷன்ஸு, வார்டு எலெக்ஷன், நீங்கள் எந்த கணக்கும் பர்சன்டைலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்விங் இப்படி தான் இருக்கும். அப்போ டிவிக்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கெல்லாம் ஸ்ட்ராங். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அவங்க 120 wards they have won already. without party, without Vijay campaign, nothing, just Vijay's photo and நற்பணி விஜய் மக்கள் இயக்கத்தோட பேர், அவ்வளவுதான். இப்போ ஒரு கணக்கு ஒன்று இருக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல. 6 வார்டு மெம்பர்ஸ் நீங்க ஜெயிச்சீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 MLA. ஓகே. 6 MLAs ஈக்குவல் டு 1 MP. ஆமா, 6 constituencies 1 MP. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு பண்ணுவோம். இப்போ 6 வார்டுனா 120 வார்டு ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. கரெக்ட். அப்போ 20 MLA ஆல்ரெடி இன்னு பாக்கெட்டுக்குள்ள. சரிங்களா? கரெக்ட். இந்த கணக்கு படி இப்போ இது நோன் என்டிட்டிஸ் எல்லாமே ஃபார் ஷுவர் யூ ஆர் கோயிங் டு வின் திஸ். இந்த நம்பர்ஸ் இது ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரே பர்டிகுலர் இப்போ மதுரை சவுத்தில் இருக்கலாம், இல்லை சென்னை சென்ட்ரலில் இருக்கலாம், கான்சன்ட்ரேட்டடாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் யுவர் நம்பர்ஸ் ஒர்க். சரிங்களா? இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி இல்லை இந்த 6 வார்டு வின் பண்ணா 1 MLAன்றது எந்த ரேஷியோ? ஒரு கான்ஸ்டிட்யூன்சி உள்ள நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படி தான் வரும். அது ஓகே. யூசுவலா இப்போ சாம்பிளிங் மாதிரி தான், அதுவும் சாம்பிளிங் மாதிரி தான். ஓகே, சாம்பிளிங் மாதிரி தான். தட்ஸ் ஹவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஈவன் ஸ்ட்ராட்டஜைஸ். நீங்க 6 வார்டு எப்படியா ஜெயிச்சு கொடுத்துருங்கப்பா, நம்மளால ஜெயிச்சிருவாரு. ஓகே, இவ்வளோதான் கணக்கு. நீங்கள் அதை பண்ணீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கிராஸ் ஆகிடும். ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓட் பர்சன்டேஜ் போல் ஆகுது இல்லைங்களா? அதில் வின்னிங் பர்சன்டேஜ் இந்த சோகால் 37-80 to 40% வந்துடுச்சுன்னா யூ வின். இந்த 40% எங்கேருந்து வரும்னா இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்ணிங்கன்னா வந்துடும். 6ன்றது நீங்கள் அந்த ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்ஸில் உங்களுக்கு 12 வார்டு கூட இருக்கலாம், ஆனால் 6னாலே உங்களுக்கு 50% யூ வின். கரெக்ட். ஸோ யூ கேரி தட் கான்ஸ்டியூன்சி. அவ்வளோதான். இது இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஓட் ஷேர் இன்டு சீட்ஸ் இருக்குல்ல, அதோட கணக்கு தான் இது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்டிகே 6% கிளைம் இல்லையா லாஸ்ட் 2021 ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல. அப்போனா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்டு சீட்ஸ் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் அன்லெஸ் யூ அச்சீவ் தீஸ் நம்பர்ஸ். ஓகே, ஓகே. அந்த கான்ஸ்டியூன்சியில் 6 வார்டு நீங்கள் ஜெயிக்கணும். அப்போ தான் இந்த இடத்துக்கு நீங்கள் நகர முடியும். நான் அக்ராஸ் த கான்ஸ்டியூன்சி போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுக்கிட்டு ஆனால் ஆக்சுவல் வின்னிங் நம்பர்ஸ் லோவாக இருந்ததுன்னா யூ டோன்ட் டிரான்ஸ்லேட் தட் இன்டு சீட்ஸ் அண்ட் கேரி ஓவர். புரியுது. அவ்வளோதான். இப்போ நமக்கு 22% ஒரு நம்பர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு அண்ட் 20 சீட்ஸ் ஆல்ரெடி கையில் இருக்கு. இப்போ மிச்சதெல்லாம் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ இதில் டிவிகேவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் நடந்ததே போன எலெக்ஷன்ஸில் நடந்தது ஆன்டி இன்கம்பன்சி ஸ்விங் தான். அது மற்றபடி தேர் வாஸ் நோ மேஜர் இஷ்யூ, ஒன்றும் கிடையாது. ஏடிஎம்கே எதிரில் பெரிய என்னெல்லாம் ஊழல்னு இப்போ இருக்கிற சிஎம் சொன்னாரோ சேம் அலிகேஷன்ஸ் ஆர் ஸ்டில் தேர். ஆமாம். நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், ஸ்டாண்ட் மைனிங்கு, அதுக்கப்புறம் ரோட்ஸ், பப்ளிக் ஒர்க், ஸ்மார்ட் சிட்டி, நீங்க போயிட்டே இருக்கலாம். ஒன்று லாஸ்ட் ஒரு டெக்கேட்ல நத்திங் ஹஸ் சேஞ்ச்டு. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் இன்க்ரீஸ்டு. நீங்கள் பேரலல் எக்கானமி, கரப்ஷன் எக்கானமியை 16 lakh crores எஸ்டிமேட் பண்ணுறாங்க டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதில் இந்தியாவோட நிலைமைலாம் ரொம்ப கவலைக்கிடமாக வந்துடுச்சு, அது இன்னொரு கதை. பட் இது நோன் கரப்ஷனே இத்தனை லட்சம் கோடி.
அப்போ இத்தனை லட்சம் கோடியை இப்போ தமிழ்நாடோட ஜிடிபி ஜிஎஸ்டிபி இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 22.7 lakh crores என்னமோ ஆயிடுச்சுங்களா. இப்போ இதில் பேரலாக ஒரு எக்கானமி அதே சைஸுக்கு ரன் ஆகுது. பிளாக் எக்கானமி பேரலல் எக்கானமி கரப்ஷன் எக்கானமி வந்து இவ்வளோ ரன் ஆகுது. இப்போ இதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ வாட் தே ஆர் டூயிங் இஸ் எதர் திஸ் வே ஆர் தட் வேன்னு போட்டுனே இருக்காங்க. அண்ட் இவன் ஆர் டெவில் ஆர் டிப்சி இதுதான். அண்ட் இதில் இன்னொரு கதை என்னென்னா மதவாதி சக்தி உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராபகண்டா. அது வந்து அது அங்கே ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் அப்படியே மெயின்டைன் ஆகுமா, அதோட வெலாசிட்டி எல்லாமே குறைஞ்சு போயிருக்குமா? இந்த மதவாதத்தை எதிர்ப்போம் ஒரு பக்கம் என் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு எல்லா பாக்கெட்ல இருந்து எடுத்துனே இருக்கீங்க. ஆமாம். ஆனா வந்து காப்பாற்றுனா அவர் வந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துருவாரு, இல்ல உன் பூஜை ரூமுக்குள்ள அவர் வருவாரு அப்படின்னு நீ சொல்ற. ஆனா என்ன நிர்வாணம் ஆக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு என் வீட்டை எடுத்துன்னு போயிட்டு நான் என் பூஜை ரூம் மட்டும் வச்சு என்ன பண்றது இல்லையா? யூ ஆர் டாக்கிங் அபவுட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ரைட்? நீ யாரை என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வி ஒன்ட் இன்டர்ஃபியர் இன் யுவர் ஃபுட்டு, அதெல்லாம் தான் நீ வைக்கிற வாதம் அவங்களுக்கு எதிரில். அது ஃபாசிசம்ன்ற, அதனால அதுக்கு எதிரில் நான் இதெல்லாம் பண்ணுறேன்ற பண்ணிவிட்டு என்னுடைய வாழ்வாதாரம் சிவிக் லிபர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, பேசிக் நெசசிட்டிஸு. மழை வந்தப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து என்னை அன்டிக்னிஃபைடாக ஆகணும்ல. ஒரு இடத்துல போய் சாப்பாடு வாங்கிக்க, 88,000 பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன்னா வாட் ஆர் யூ ட்ரைங்? 20 லட்சம் பேருக்கு சார் இல்லை, இந்த அந்த ஒரு பர்டிகுலர் சிவிக் ஏரியாவில் ஆர்கேபி, அந்த ஆர்கே நகர்லையும் எம்கேபி நகர்லையும் மட்டும் இந்த நம்பர்ஸை சொல்கிறாங்க சார். கடந்த மழையில் 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அது வந்து ஐ திங்க் 1/3 பாப்புலேஷனோ சம்திங். இட்ஸ் வெரி 20 லட்சம்ன்றது நீங்கள் 1/4 இல்லை. ஆமாம், சென்னையோட பாப்புலேஷன் 70 to 80 lakhs தான். ஆமாம், மிச்சதெல்லாம் ஃப்ளோட்டிங் தான். இன்னொரு 50 லட்சம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து சபர்ப்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா அதில் ஒரு 1/4 வந்து நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அப்புறம் அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகிருந்தானே அர்த்தம். நீ என்னதான் அப்புறம் எதுக்கு தான் பண்ணீங்க இந்த வேலையை? அவன் எல்லாரும் கேட்குற மாதிரி 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டே இருக்க வேண்டியது தான். அது எங்கே போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அதிருப்தி இருக்கு இல்லைங்களா பீப்புள். இப்போ நீங்கள் கோல் ஸ்கேம்லாம் வந்து தெரியாது ஜனங்களுக்கு. they don't know எக்ஸாக்ட்லி. அவங்க ரியலைஸே பண்ண முடியாது, ரிஃப்ளெக்டும் ஆகாது அவங்க லைஃப்பில். இதெல்லாம் வந்து எவ்ரிடே லைஃப்பில் மறக்க முடியாது. ட்ராமா, இதெல்லாம் ட்ராமா. மழையை பார்த்தா பயம் வர்ற கதை இருக்குல்ல. நீங்கள் மழையை பார்த்தா உலகம் எல்லாம் கொண்டாடு. நம்ம ஊரில் பயமா இருக்கு. பயம் அது ஒரு ஃபோபியாவே ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கும் இப்போ செலவு பண்ண வேண்டிய நிலமெல்லாம் வந்துடுச்சு. வீட்டை காலி பண்ணி ஓடுறது, காரை தூக்கின்னு போய் பிரிட்ஜ் மேலே நிற்கிறது, பார்க்கிங் ஸ்பாட் மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டே எங்கள் ஒரு சொட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ரெயின் கோட்டை மாட்டின்னு சுற்றுறது. நீங்கள் எவ்வளோ ஃபேக்காக ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறீங்களோ the more you lose credibility. அவ்வளோதான். நீங்கள் திரும்ப வந்து ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து ஒரு மேடையை போட்டு நான் அந்த சாதனை பண்ணேன் இந்த சாதனை பண்ண நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது மக்களுக்கு போய் சேராத வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம் தான் அர்த்தம். நீங்கள் ரோட்டில் வந்து ஒருத்தன் பைக்கை ஓட்டின்னு போயிட்டு உயிரோட வர முடியாது, மழை வந்துருச்சுன்னா எங்கே உழுவானே தெரியாது. நீங்கள் அவ்வளோ வீடியோஸ் எல்லா இடத்துலையும், எங்கள் ஏரியாலையும் சரி எங்கேயும் சரி. இப்போ புதுசாக வந்து எல்லாம் தோண்டி வச்சுருக்கான் ஃபுல்லாக. எங்கே தோண்டி வச்சுருக்காங்கன்னா எங்கெல்லாம் தண்ணி நிற்காதோ அங்கெல்லாம் ட்ரெயின் போடுறாங்க. So probably this is one last attempt where they have to take everything. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசி நேரத்தில் கல்லாவை காலி பண்ணிட்டு போகலாம். அண்ட் இவ்வளோ திட்டங்கள்லாம் வருதுன்னா கிட்டத்தட்ட 7.25 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி பேசி முடிச்சுட்டு போயிடும். அதான் இந்த 8% நீங்கள் ஸ்விங் வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஜனங்களை போய் நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள்லாம் அது வந்து இட் வில் கிரியேட் தட். நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக வந்து அதுக்காக கேம்பெயினே பண்ண வேணாம். ஏன்னா அவங்க தே ஆர் வெயிட்டிங். நீ எனக்கு வேணாம், வேற ஆள் வேணும். இந்த 8% ஆன்டி இன்கம்பன்சியில் எவ்வளோ பர்சன்டேஜ் தவைக்காக போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ 50% வச்சுருமா? நீங்கள் 50% நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட உழைத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை நம்ம ஃபார் கால்குலேட்டிங் ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னா லாஜிக்கல் ரீசனுக்காக ஒரு 4% ஆல்ரெடி 26-22 இருக்கு. கரெக்ட். இப்போ ஒரு 4% வந்தா 28. இல்லை அப்படி இல்லை. இது எப்படி ஆகும்னா இப்போ ஆக்சுவல் ஓட்டர் டர்ன் அவுட் வந்து 74%. ஆமாம். நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி மிகப்பெரிய அதிருப்தி வர்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜே வில் இன்க்ரீஸ். ஓகே. ஆமாம். ஒரு 5 to 8% வந்து எக்ஸ்ட்ரா போகலாம். இப்போ 74னா இட் வில் டர்ன் டு 78 or 80. அப்போ அது எக்ஸஸ் உங்களுக்கு. இப்போ இந்த 22
ப்ளஸ் த எக்ஸஸ். அது இல்லாமல் ஓட்டிங் பர்சன்டேஜில் வர்ற ஷேரு அது வந்துன்னு இருக்கும். இவன் எப்படின்னா இது வரைக்கும் ஓட்டே போக மாட்டேன், எதுக்கு அவன்லாம் போய் அதெல்லாம் போய் பண்ணி நான் போட்டு என்ன ஆக போகுது, அவெல்லாம் வெறுப்பில் வந்து போடுறது இருக்கு பாருங்க, அது வந்து வில் பி பிட்வீன் 4 to 7%. ஓகே. ஸோ அதில் நீங்கள் பாதி எடுத்தீங்கன்னா ஒரு 4, இது வந்து அடிஷ்னல் 4, 22 ப்ளஸ் another 4% which comes to 26 now. ஓகே. அந்த another 4ன்றது யாரெல்லாம் இதுவரை போடலையோ அவன் வீட்டில் தூங்கின்னு இருப்பான். அவன் வந்து ரெஜிஸ்டர்ட் ஓட்டர். ஆமாம். அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் கிடையாது, அவன் வந்து அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து வெளியே வரமாட்டான். எப்போ வருவானா ரொம்ப கொதிச்சு போய் ஓட்டே திரும்பி இவனை ஒழிச்சு கட்டணும், இல்லை இந்த ஆட்சியே எனக்கு வேணாம், என்ன நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன் வந்து தென் ஒன்லி தே கம் அவுட். அப்போ தான் நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் அக்ராஸ் த குளோப் இது நடக்குது. புரியுது. எப்போல்லாம் சேஞ்ச் வேணுமோ பீப்புள் கம் அவுட் இன் ட்ரோவ்ஸ். ஆமாம். லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்து நான் ஓட் பண்ணுறேன்னு வந்து பண்ணுறது அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஃபார் ஷுர் இட் வில் ஹேப்பன். ஏன்னா இன்னொரு விஷயம், அப்போ ஏன் வராமல் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், இவனை விட்டா அவனுக்கு போடணும், அவன் தான் இதே தான் பண்ண போகிறான், அப்புறம் எதுக்கே நான் போடணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற கதை முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதிகளே கட்சி வேற கட்சி தாவறதுக்கு இல்லைன்னு இப்போ இங்கே வந்து ரெடியா கியூல வந்து தயவுசெய்து சேர்த்துக்க ப்ளீஸ் சேர்த்துக்க அப்படின்ற. அப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் அரசியல்வாதிக்கே இருக்குன்னா பொதுமக்கள் தேர் வெயிட்டிங் ஃபார் நோ ஓட்டிங், அவ்வளோதான். இது வந்து லிட்டரலாக இதில் இன்னொரு ஃபன்னி பாயிண்ட் என்னன்னா கேம்பெயினே இன்னும் ஆரம்பிக்கல. கரெக்ட். It has not even official campaign ஆரம்பிக்கல. ஒண்ணு நடக்கல. They are just showing that we are there. அதுக்கே வந்து இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் from the people and another resistance from the government. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நடந்துனே இருக்கு. The more this extremity happens, இந்த polarity பெருசாயினே போதுன்னு வச்சுக்கோங்களேன், obviously people will win. கரெக்ட். நீங்க எவ்வளவு வந்து ஒருத்தரை ரெசிஸ்ட் பண்றீங்களோ ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று சிம்பத்தி வந்துடும். கரெக்ட். நீங்கள் சிம்பத்தி, இன்னொன்று மக்கள் வந்து ஆக்சுவலாக ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க. சும்மா இருந்தவங்க வந்து நீங்கள் வந்து இல்லை இது நியாயம் இல்லை, பொது நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நியாயம் இல்லை, கான்சியன்ஸ் இருக்கு, கலெக்டிவ் கான்சியன்ஸ். அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். கரெக்ட். அது சிவிக் சொசைட்டியோட இது ஹால்மார்க்கே அதான். அதான். ஸோ அப்போ இவங்க வெளியே போய் மதங்கள் உருவாகி பரவுறதுலேருந்து தொடங்கி எல்லாராட்சியை வீட்டுக்கு அடிச்சு துரத்துறதுலேருந்து இருந்தால் தான் வேலை செய்யும். அப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு 4% ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் ஆன்டி-இன்கம்பன்சி அதுலேருந்து ஒரு 4 எடுத்தீங்கன்னா 30 வந்துடும். ஓகே ஓகே. அப்புறம் யூ ஆட் கேம்பெயினிங்கு, விஜயோட அப்பீல் அண்ட் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு என்னன்னா எல்லாமே யங் ஒர்க்கர்ஸ். கரெக்ட். நீங்கள் சாராயம் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ வர வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவன் வந்து தயவுசெய்து எனக்கு வேலை கொடு அப்படின்ற ஒரு வித்தியாசமான கட்சி இருக்கு. ஆனா நான் சும்மா ஜீனின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பவர் ஹங்கரை நான் ரெண்டா பார்க்குறேன் சார் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும். கலெக்டிவ் பவர் ஹங்கர் வந்து டிவி கிட்ட இருக்கு. கரெக்ட். கலெக்டிவா மொத்த பேருமே என்ன நினைக்கிறாங்க, விஜய் ஹஸ் டு கம் முடியும் பவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. and believe in that and it is possible. இப்போ அதுதான் நம்ம வொர்க் அவுட் பண்ணி சொல்றோம். இந்த பக்கம் பவர் ஹங்கர் இருக்கு, ஹெவியா இருக்குது. டிஎம்கேல பவர் ஹங்கர் இருக்கு, ஆனா அது கலெக்டிவா இல்ல, இண்டிவிஜுவலா இருக்கு. நான் எம்எல்ஏ ஆகணும், நான் மினிஸ்டர் ஆகணும், நான் அப்படின்னு அப்படியே வெர்டிகல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனில சொல்லுவாங்க வெர்டிகல்ஸ். அந்த மாதிரி ஃபாதர் சன்னு எதர் யூ ஆர் இன் த கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் ஆர் இன் த பார்ட்டி பொசிஷன்ஸ். இந்த வெர்டிகல்ஸை வச்சுக்கினே நீங்கள் ஒரு கட்சியை ரொம்ப காலம் நடத்தவே முடியாது. அதான் தட் இஸ் நாட் ஹவ் இட் வர்க்ஸ். தட் இஸ் நாட் ஹவ் இட் வர்க்ஸ். சார் 3 வருஷத்துக்கு மேலே ஒருத்தனுக்கு பதவி கிடையாது, இருக்கக்கூடாது. மாவட்ட செயலாளர் கிடையாது, மினிஸ்டரும் கிடையாது. கரெக்ட். எவ்ரி ஒரு 5 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உயிரோட வரலாம். சைக்கிள் தான். சைக்கிள் இல்லாமல் போனது தான் சார் இந்த பார்ட்டி ரூயின் ஆனதுக்கு காரணம். முதல்ல நீங்கள் நான் இந்த ஐடியா ஆஃப் பவர்ன்றதே தப்புன்றேன். யூ ஆர் ஹியர் டு சர்வ் த பீப்புள். கரெக்ட். ஸோ இவங்க லேபிள் பண்ணுற ஆட்சிக்கு வந்துடுவார், பதவிக்கு வந்துடுவார், பவருக்கு வந்துடுவோம் அப்படின்றதெல்லாம் சும்மா வேணால் நம்ம சொல்லிக்கலாம். பட் ஐடியா வந்து டு சர்வ் ஃபார் த பீப்புள் டு த பீப்புள் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்த 5 வருஷம் இருக்க முடியும். கரெக்ட். திஸ் ஐடியா ஆஃப் நோ எனக்கு பணம் இருந்தால் நான் வந்துடுவேன்றதை உடைக்க போகிற எலெக்ஷன் இது. இப்போ இவ்வளோ வருஷமாக என்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த வருஷம் எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கணும், அப்போ தான் அடுத்த வருஷம் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவங்க அந்த போட்டியில் நடக்கிறது தான்.
ஒவ்வொருத்தரும் நான் 1.5 லட்சம் கோடி எடுப்பேன், நீ 2 லட்சம் கோடி எடுத்துக்க, நம்ம ஒரு 50 ஷெல் கம்பெனி வச்சுன்னு சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, பனாமா, பஹாமாஸ் போயிட்டு திரும்ப உள்ள இங்கே வந்துடும். அதுக்கு நிறைய கல்வி தந்தைகள் அப்படி இப்படின்னு அது ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிஸ்டம் பிரேக் ஆகணும்னா இந்த பணம் தேவையில்லை, பீப்புள் வில் கம் அண்ட் வோட் அண்ட் ஐ வில் சர்வ் த பீப்புள். அந்த ஆங்கிள் தான் மிஸ்டர் விஜய் அதை வந்து அந்த இப்போ சர்வீஸ் இருக்குல்ல, இப்போ சத்தியமா ஏடிஎம்கே நம்ப மாட்டாங்க, டிஎம்கே நம்ப மாட்டாங்க. நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வரேன் போடா 50 வருஷம் பார்த்தாச்சு. அப்போ அந்த ஹோப் வந்து விஜய்க்கு இருக்கு. That is going to be going to play a major role. Absolutely. Okay. Absolutely. ரெண்டாவது சார், இப்போ என்ன ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது 30% நம்மளுக்கு இதுல வந்துருச்சு, இந்த நம்பர்ஸ் வந்து. இப்போ விஜய் தாவேகாவுடைய டார்கெட், இப்போ நம்ம ஒவ்வொரு கட்சியோட டார்கெட் பார்த்துருமே, அது என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு எல்லா கட்சியும் இப்போ வந்து பிஜேபி வரையும் 1 crore டார்கெட் பண்ணி. ஆமா சார், டார்கெட் வந்து யாரான வச்சுக்கலாம். ரியலைசேஷன் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி டிஎம்கே சொல்லுவோம், ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே சொல்லுவோம் 1.5 கோடி கட்சி. இந்த அவங்க ஒரு டிரைவ் ஆரம்பிச்சாங்க, அதுல வந்து 5 நாள்ல 30 லட்சம் பேர் என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நோபடி நோஸ் வாட் த நம்பர்ஸ் ஆர், இதெல்லாம் அவங்களே ப்ரொஜெக்ட் பண்றது தான். அதனால தான் இந்த ஃபிசிக்கலாக க்ரௌடு கூடுறது பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்டிக்ஸ் வந்து இட் பிகம்ஸ் அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். அந்த ஆப்டிக்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோனில் வந்து எல்லாம் கருப்பு தலையாக இருக்குது, அவன் ஓடினே இருக்கான்னா அவன் பையன் நிஜமாக வந்துருக்கிறான். உட்காந்த இடத்த விட்டு அசையாமல் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் உட்காந்துருக்காங்க. இல்லை வயசானவங்க வீட்டில் சும்மா இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா இளைஞர்களை காணும் தான். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக போட்டு ஒரு வழி பண்ணி விட்டாங்க. தனியாக எடுத்துன்னு போய் பாட்டில் எடுத்துன்னு போய் குடிக்கிறதுலேருந்து பிரியாணி அண்டாவையே தூக்கிட்டு போனதுன்னு ஒவ்வொரு சேர்லையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பேகை செவரி குச்சி பேகை வந்து 50-60 ஒரு ஆள் தூக்கிட்டு போறாரு. அவ்வளவு சேர் வந்து எம்டியா இருக்குன்னு அதையும் தான் போட்டிருந்தாங்க. அதையும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கவுண்டர் நரேட்டிவ் வந்து இவங்க அவங்களுக்கு கவுண்டர் பண்றது போய் தட் பிகம்ஸ் a bigger disaster. ஆமா, நீ கூட்டம் கூட்டுறியா நானும் கூட்டுறேன்னு சொல்லி அது இட் பிகம்ஸ் மோர் டிசாஸ்டர்ஸ். அதனால இப்போ ஜனங்க வந்து இந்த ஆப்டிக்ஸை பார்த்து தான் இருக்காங்க எல்லாரும். அண்ட் அதை விட முக்கியமான இண்டிகேட்டர் வந்து டிவி நியூஸ் சேனல்ஸ். ஆமாம், அவங்க டிஆர்பி யார் நிறைய பார்க்குறாங்களோ அதுதான். சார் இன்னும் ஒன்று தெரியுமா, இங்கே கிளம்பிட்டா இல்லை நான் ஒரு சேனல்கிட்ட பேசினேன், அந்த இன்டர்வியூ போடல, அவங்க வேலையை காலையிலேருந்து சாயங்காலம் விஜய் திட்டு இருந்தான். நான் தம்பி நீ விஜய் திட்டு வேணான்னு சொல்ல, ஆனால் உனக்கு விஜயை பற்றி பேசும்போது வியூவர்ஷிப் ஏறுதா ஏறலையா? கண்டிப்பாக ஏறும். ஏறுது சார், உண்மையை சொல்லு, ஏறுது சார். ஓகே, அப்போ விஜய் ஒரு செல்லிங் பாயிண்டா உனக்கு இருக்குதா கூட ஏறுது இல்ல? அப்போ ஏன், அதுக்கு என்ன காரணம்? நீ என்னடா திட்டுறன்னு பாக்குறதுக்கு சார், அதுக்கு ரெடியா வராங்க. அப்பதான் அவங்க கவுண்டர் ரெடி பண்ண முடியும். ஒரு கதை என்னன்னா, they are not sitting quiet. இந்த ஒரு குரூப் இருக்குல்ல டிவிகேவோட, they call them warriors. ஆமா, லிட்டரலா வாரியர்ஸ் தான். நீ எதாவது சொன்னா ரெடி பண்றாங்க உடனே. அண்ட் இட்ஸ் ஆல் ட்ரூ தான். அவங்க தே டோன்ட் ஜென்ரேட் ஃபேக் வீடியோஸ், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதா நிறைய ஃபன்னி வீடியோஸும் போடுறாங்க. தே யூஸ் ஹியூமர் அஸ் அ டூல். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப காட்டமாவோ இல்லை கத்தியோ இல்லை ஆபாசமாக பேசியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது இட்ஸ் வெரி டீசென்ட் அண்ட் டு த பாயிண்ட். நீ இதை பண்ணுறியா, இது நடக்குது, ஜனங்க வந்து இதெல்லாம் பார்த்துன்னே இருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, கூட்டம் தானாக கூடுது, விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது. அண்ட் வித் யங் விமன் வித் கிட்ஸ், இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். நம்ம ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம், எம்ஜிஆர் எப்படி ஜெயிக்கிறாரு, தாய் குலம் முழுக்க அவருக்கு விழுந்துருது. அது இரஸ்பெக்ட் ஆஃப் 80 year old. எங்கள் அம்மா ஷீ 72. ஷீ சேஸ், நாங்கள் வந்து சொல்ல போனால் ட்ரெடிஷ்னலி வெறும் டிஎம்கே அடிச்சு நீ இன்னும் கைது கத்தி வச்சாவும் நடக்காது. எங்கள் அம்மா ஷீ சேஸ் நோ வீல் ஓட். அம்மாவோட அப்பாலாம் காங்கிரஸ்காரர், சுதந்திர இந்த தண்டி யாத்திரை அதெல்லாம் பண்ண ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஷி ஹஸ் சேஞ்ச் ஹர் ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெறுத்து போய் இப்போ இன்க்ளூடிங் தட் ரெயின், இந்த ஃப்ளட் ஃபேக்டர் இருக்கு பாருங்க, எங்கள் ஏரியாவில் தண்ணி வீடுக்குள்ளேயே வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த வாட்டி வரல, பட் இட் வாஸ் ஸ்டில் ஸ்டாக்னன்ட் தான். இதுக்கு நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன். எல்லாம் என்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. கவுன்சிலர் வர்றது பார்த்துட்டு அப்படியே போகிறது. ஸோ இதெல்லாம் இட் ஆல் ரிஃப்ளெக்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆட்சியில் இதெல்லாம் சின்ன விஷயம் நீங்கள் நினச்சிக்கல, ஏன்னா அதில் காசு கம்மியாக இருக்குது. உங்களுடைய கணக்கு வந்து வால்யூம் எவ்வளோ க்ரோஸ் இருக்கு, அவ்வளோதான். அப்போ கவுன்சிலர் வேலையா, நீ எவ்வளோ ரூபாய் எடுத்துக்க அப்படின்னா நான் தான் வந்து ஓட்டு போடணும், அந்த கவுன்சிலர் போட போகிறது அவனுக்கு. ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு 70 year old woman ஷீ இஸ் சேஞ்சிங் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்ட். நான் வந்து இவ்வளோ வருஷம் ஓட்டு போட்ட ஆளுக்கு நான் போட மாட்டேன், போனதுக்கெல்லாம் ஓட்டே போடல, பூத்துக்கே போகல அவங்க, நான் என்ன பண்ணப்பேன், நான் போவேன்றாங்க. எஸ்ஏஆரில் என் பேர் வந்துடுச்சா,
ஓ எங்கள் அம்மாவை அப்படி பேசினான், நான் கேட்டதே கிடையாது. திடீர்னு வந்து எஸ்ஏஆர்எல் பேசினா அவங்க சொல்லி தான் பார்த்தேன். தென்னை கேம்ட்டுனோ நிறைய பேர் டெலிஷன் பண்ணாமல் இருக்குது, ஷிஃப்ட் ஆன பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னொரு சாரி டு கட் யூ, என்னன்னா இப்போ இமேஜின் இப்போ 1 crore ஓட்டு விஜய்க்கு இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஆனால் அவங்களுடைய டார்கெட் வந்து 2 crore ஓட்டு. கரெக்ட். 2 crore ஓட்டில் அவங்க வந்து ஒரு 1.5 crore வந்து அவங்க ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா நிலைமை எப்படி மாறும்? நீங்க இப்ப நம்ம கணக்கு போட்டதுல 1 crore 22% வந்துட்டோம். நீங்க இன்னொரு 50 lakhs சேர்த்தீங்கன்னா add another 10% they are 32 plus anti-incumbency ஒரு 4 plus வீட்ல இருக்கவங்க ஒரு 4 போட்டா எவ்வளவு இருந்தது சார்? 40%. more than 40. we are talking about more than 40. so இதுதான் நம்பர்ஸ், அவ்வளவுதான். இப்போ இது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோலாம் கிடையாது. இது வந்து மினிமம் சினாரியோ. ஓகே. What happens if Vijay campaigns perfectly? What happens they no he is willing to do. இல்ல நான் சொல்றேன் இவங்க வந்து அவரை அலோ பண்ண மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த இன்னொரு 3 monthsல ஒரு எஃபெக்டிவ் கேம்பெயின் நடக்குது. அப்ப இந்த ஸ்விங் ஓட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், அதெல்லாம் மாறும். அப்போ நீங்கள் மாறினீங்கன்னா அப்போ தான் அந்த ஸ்வீப் 180 சீட்ஸு 170 சீட்ஸு மொத்தமாக அப்படியே அடிச்சு தூக்கின்னு போகிறது, 200 தொகுதி தூக்கின்னு போகிறது தான் அந்த 5% ஸ்விங் வில் டிசைட். ஓகே. இல்லைன்னா 140 அதுக்குள்ளே நின்றுடும். ரொம்ப பேசிக்காக இருந்ததுன்னா 120 130க்குள்ளே நின்றுடும். ஸோ அப்போ அந்த கேம்பெயின் அவ்வளோ எஃபெக்டிவாக நடந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் வீட்டில் யாரும் தலையே காட்ட மாட்டாங்க. எவெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணானோ வெளியே கூட வர மாட்டான், எல்லாம் போயிட்டா அப்படியே தெரிஞ்சிடும். நீங்கள் போலிங் அப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன நடக்குது. யூ சி ஹோட்ஸ் ஆஃப் பீப்புள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து நான் ஓட்டு போடுறேன்னு வந்துட்டாலே எவன் ஆட்சியில் இருந்தாலும் அவன் போயிடுவான். இது வந்து ஒரு தம்பு ரூல். இது அக்ராஸ் த குளோப். சார் நம்மளுக்கு இருக்கிற ஒரே டூல், அதுவும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். கரெக்ட். 5 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டை எடுக்கிறோம்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கரெக்ட். அந்த ஒரு ஆப்ஷனா எல்லார் மக்களும் வெயிட் பண்ணிருக்காங்களே. அண்ட் இதுல நம்ம ஸ்டேட்ல பியூட்டி என்னன்னா 2 party சிஸ்டம் மாதிரி தான் இது. ஆமா, இவங்க 2 பேரே இருந்தாங்க. இப்போ வேற வழி இல்லாம அவனுக்கு போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அண்ட் எவெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸோ அந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து அந்தந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு எனக்கு இந்த வாட்டி மாவட்டம் கிடைக்கும், எனக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தல் இவங்க நடத்தாம இருக்கிறதுக்கான ரீசன் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த கணக்குக்கு அந்த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் வேலை செய்யலாம். ஆனால் டிவிகேக்கு அப்படி இல்லை. இப்போ இவன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணா, எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாமே மாறிடும். ஆமாம், இது தங்க பூமியாக மாறணும் நம்பர் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்ப்போம். See, we all have hope. We'll conclude this. See, if he campaigns properly, he can achieve 40 plus 40% வச்சுக்கலாம். 45 easy. 45 easy வச்சுப்போம். ஓகே, இது எல்லாமே இவர் சொல்ற எலெக்ஷன் ப்ராமிசஸை பொறுத்து தான். கேம்பெயின்ல வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோ பயங்கரமா ஒர்க் பண்ணும். இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ இப்போ கொடுத்துருக்காருல, இந்த மேனிஃபெஸ்டோவை இஸ் இட் ஈஸிலி டெலிவரபிள்? சார் இவங்கெல்லாம் வந்து முதல்ல இந்த இப்போ நடந்த இந்த புதுச்சேரி மாநாடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்போக் அபவுட் பார்க்கிங். இவங்க உடனே வந்து ரொம்ப சின்ன விஷயம், இது கவுன்சிலர் விஷயம், அது அங்கே வந்து ட்ரிங்கர்ஸ் வர ஸ்டேட்டு இல்லை யூனியன் டெரிட்டரி இப்படி சொல்லி அதை சிரமப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல. இட் இஸ் நாட் ட்ரூ. பார்க்கிங் இஸ் அ மேஜர் ரெவென்யூ ஃபார் எனி சிட்டி ஆர் சிட்டி ஸ்டேட். பாண்டிச்சேரி வந்து சிட்டி ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி சிட்டி ஸ்டேட். அது அப்போ ஹியூஜ் ரெவென்யூ, அது கிட்டத்தட்ட உங்கள் பட்ஜெட்டில் ஒரு பெரிய பங்கு அது வகிக்க முடியும். இப்போ சென்னையிலே வந்து வி ஹவ் பெட்டிஷன் த கமிஷனரு, ஜிசிசி கமிஷனரு எதையுமே ரெகுலேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதுலேயும் டெண்டர் ப்ராப்ளம் வர்றதா இருக்கும், அதுலேயும் கொள்ளடிப்பாங்க. அது மேசிவ் இல்லையா, பெரிய அர்பன் ஏரியா இது. எங்கேயுமே பார்க்கிங் எல்லா இடத்துலையும் ஒரு படமே வந்துடுச்சு. பார்க்கிங்னு ஒரு படம் வந்து எப்படி வயலண்ட்டாக ஒரு நார்மல் சிட்டிசன் வந்து ஏன் வயலண்ட்டாக மாறுறான், இதெல்லாம் சோஷியோ எக்கனாமிக்கல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன், ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். நீ அந்த பர்டிகுலர் கார்பரேஷனுக்கோ சிட்டிக்கோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ ஒரு ரெலவெண்ட்டாக பேசுகிறாரு அவர். இதை வந்து நீ சரி பண்ண வந்தால் நான் பார்க்கிங் வசதி பண்ணி தருவேன், அப்போ ரெவென்யூவும் ஜென்ரேட் ஆகும் அண்ட் சிட்டிசன்ஸுக்கும் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தேர் லைஃப். மிஸ்டர் விஜய் என்ன சொல்கிறாரு, எல்லார் வீட்டுக்கும் இஸ் டாக்கிங் அபவுட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், நாட் இண்டிவிஜுவல்ஸ். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வேற, இண்டிவிஜுவல்ஸ் வேற. முதல்ல அந்த டிஸ்டிங்ஷனே தெரியும். 6 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர் இருக்கான், 7 கோடி பேர் இருக்கான்னு சொல்கிறத விட்டுட்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நம்பர், இது எல்லாமே நம்ம நித்தி ஆயோக்லேருந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம்.
2.1 crore households தான் ஆமாம் சார், ரேஷன் கடை அவ்வளோதான் இருக்கு. அவ்வளோதான். 2 கோடியே 10 லட்சம் பேர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் பைக் கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு பைக் தான் தர போறீங்க. நாட்டில் தலைக்கு ஒரு பைக், 5 வயசு பையனுக்கு ஒரு பைக் அப்படிலாம் யாரும் nobody is going to do anything stupid like that. ஒன்று. ரெண்டாவது எல்லாருக்கும் ரூஃப் வேணும். ஆமாம். இப்போ இவங்க மறுபடியும் இந்த ஹவுஸ் ஹோல்டுன்றது 2.1 crores. இப்போ இதில் ஆல்ரெடி வீடு இருக்கணும்னு நம்ம தரப்போகிறது இல்லை. நீங்கள் அப்போ அதுக்கு ஒரு நம்பர் வந்து க்ரன்ச் பண்ணணுமா? க்ரன்ச்சே பண்ணல, ஆனால் எடுத்த உடனே கஜானாவே காலி ஆகிடும். இப்போ நீ பண்ண வேலைலாம் 7.25 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுங்களா? பேரலல் எக்கானமி 16 lakh crores. அப்பா. அப்போ இந்த கரப்ஷனை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா சர்ப்ளஸ் வந்து 8 கோடி. இதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க corruption sir, in a democratic setup like this we cannot stop corruption. இல்ல, reduce it to 5%. நீங்க அந்த லீக்கேஜ் நடக்குதுல்ல, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துட்டு லீக்கேஜ் நிறுத்தணும். இது ரெண்டு பண்ணீங்கனாலே முடிஞ்சிடும். ஒரு டெண்டரையும் இப்போ அன்னைக்கு அரப்போர் அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஆர்டிஐல தகவல் கேட்டு எங்க கிட்ட அந்த தகவல் இல்லைன்னு ஒரு நிறுவனம் சொல்லுது, அது ஜிசிசி சொல்லுது. எப்படி சொல்ல முடியும்? ஏதோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட் பேக்கேஜ் மட்டும் ரிலீஸ் பண்ணே இருக்கு. திருப்புகழ் கமிட்டி ரிப்போர்ட்டே இல்ல. அவங்க எங்க வர்க் பண்றாங்க? ஆனா அதை கோட் பண்ணி தேர் பாசிங் டெண்டர்ஸ் ஒர்க் கம்ப்ளீஷன் ஆர்டரும் தராங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்றாங்க ஃபண்டு. அப்ப இல்லாத ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை வடிவேலு கிணறு இல்லைன்ற கதை மாதிரி இது எல்லாமே பண்ண முடியுது. அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி இன்னொரு விஷயம், ஜுடிஷியரியும் பார்த்தீங்கன்னா எதுக்கோ மோட்டோவாக நிறைய எடுக்கிறாங்க. வெள்ளத்துல தான் அவங்க காரம் போகுது எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. பட் தே ஆர் நாட் டிமாண்டிங் தட்ல. அது ஒரு சிவிக் இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. எவ்ரி இயர் ஃப்ளட்டிங் நடக்குது, இரஸ்பெக்டிவ் வாட் எவர் த கவர்மெண்ட். அதில் ஃப்ளட் ஆனால் காசு, அவள்னா காசு. மோட்டர் பர்மனெண்ட்டாக ஒரு 1000 மோட்டர் இருக்குது. தட் இட்ஸ் 32 போட்டு ரெஸ்கியூ போட்டு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஃப்ரீ. No, it's not free. 5,000 I think you have to pay. ஆமாம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் பணம் பார்ப்பேன் அப்படின்ற இந்த தன்மை இருக்கு இல்லையா? இது போனாலே இதை வந்து நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும். மனுஷன் இஸ் ஆல்வேஸ் கிரீடி தான். யூ ஹாவ் அ ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஒரு வரையறையை வச்சுட்டு இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி லீக்கேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி மினிமைஸ் பண்ணுங்க. 16 லட்சம் கோடின்றதை வந்து ஒரு 5 லட்சத்துக்காவது கொண்டு வாங்கடா ப்ளீஸ். இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னா இவர் சொல்ற இந்த திட்டம் எல்லாமே பண்ண முடியும். சர்ப்ளஸாக இருக்கும் சார். சர்ப்ளஸ் நல்ல காசு இருக்கும். நீங்கள் see there is no confusion. இது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்ன்றது there is no confusion. அதில் யாரும் டிஸ்பியூட்டே பண்ண போகிறதில்ல. ஆனால் நீ வெறும் கடன் வாங்கியும் இந்த சர்ப்ளஸை கொண்டு வர இந்த லேபர் மேனுஃபேக்சரிங் செக்டர் இதெல்லாம் ஈக்குவலாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து நம்மளது. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சிஸ்டம். சர்வீசஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங். இட்ஸ் அ வெல் ரவுண்டட் ஸ்டேட். அதே மாதிரி நிறைய அர்பன் சென்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட். நாட் லைக் கேரளா விச் இஸ் ரெமிட்டன்ஸ் எக்கானமி. இல்லை ஆந்திராவும் அந்த மாதிரி தான். ஆந்திரா வந்து மோர் ஆஃப் அக்ரி பேஸ்டு. நம்மளது 40% இஸ் ரீசனபிள். நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா 70 இருக்கும். மகாராஷ்டிரா வந்து நம்பர் 1னா வெறும் மும்பையோட ரெவென்யூ தான் அதில் மேஜர் ரெவென்யூ. மும்பை கார்பரேஷனோட ரெவென்யூ இஸ் மச் ஹையர் தென் தி மகாராஷ்டிரா ரெவென்யூ. அது மாதிரி வருது. பட் நாட் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து இவங்களுடைய சாதனைலாம் கிடையாது. இட்ஸ் மீன் ஒரு 50 இயர் 5 டெக்கேட்ஸோட மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ். இதில் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க, பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து. பியாண்ட் தட் நம்மளுடைய ஜியோகிராஃபி ரொம்ப இருக்கு சார். அண்ட் ஜென்ரலாகவே திஸ் பிளேஸ் ஹஸ் பீன் இன்ஹாபிட்டட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போ நேச்சுரலாகவே யுவர் ஐடியா ஆஃப் லைஃபு எதெல்லாம் வேணும் வேணாம் எக்ஸிஸ்டன்ஸு இதெல்லாம் அந்த ரேஷ்னாலிட்டி வந்து பார்ட் ஆஃப் த சைக்கி கல்ச்சர் நம்ம ஊரில். அப்போ மிஸ்டர் விஜய் சொன்னது அந்த மிஸ்டர் ஆதவோட அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லும்போது தே ஆர் கொஸ்டினிங் இது எப்படி சாத்தியம்? டிவி கொடுத்தாலே இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ போகுதுன்னா சப்சிடிஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ரைட் ஆஃப்ஸ் நடக்குது ஒரு பக்கம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த 16 lakh crores நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு தேவை வந்து ஹார்ட்லி 1.6 lakh crores தான் வேணும். இதுக்கு இந்த இவர் சொல்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். அண்டு வீடெல்லாம் சேர்த்திங்கன்னா டோட்டலாக 7.39 lakh crores டோட்டலாக. இது டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்க கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபைனல் சொல்யூஷன். நாட்டு மழை வந்த உடனே போட்டு விடுற கதை இல்லை. பர்மனெண்ட்டாக தண்ணி நிற்காதுன்ற மாதிரி உனக்கு எப்பயுமே ஒரு வீடு இருக்குது.
அவ்வளோதான். அண்ட் ஒரு 2 வீலர் கொடுக்கும்போது யுவர் கம்யூட் பிகம்ஸ் ஈஸி, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது, ஆக்சஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு இடத்துக்கும் போயிட்டு வருது, வேலைக்காகட்டும் இல்லை படிக்கிறதுக்காகட்டும், ஒரு வண்டின்றது தலைகீழாக மாற்றி விட்டுரும். நம்ம அட்வான்ஸ் ஸ்டேட் தான். இன்றைக்கும் ரூரல் வில்லேஜஸில் கனெக்டிவிட்டி கிடையாது. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எங்கெல்லாம் இல்லையோ, இப்போ ட்ரெயினில் வரவன் வந்து பைக்கில் வந்தானா 10 நிமிஷத்தில் வரலாம். ஆப்வியஸ்லி தட் வில் இன்க்ரீஸ் த எக்கனாமிக் அவுட்புட் ஆல்சோ. இது வந்து மல்டி லேயர்டாக பார்க்கணும். வெறும் ஒரு வீடு கொடுத்துட்டாரு, ஒரு எப்படி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க இல்லையா, ஒரு டிவியை கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷனை நாங்கள் வந்து டெசிமினேட் பண்ணுறோம், அதனால் அறிவு வளரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளைம் வச்சிங்க இல்லையா, ஓகே நீங்கள் வளர்த்துட்டீங்க. இன்னொரு டெக்னிக்ஸ் இருக்குது சார், டபுள் டிவி ஹோம் இன்க்ரீஸ் ஆச்சு. Number of televisions. TV homes la. They had a satellite channel. Sir, TV homes la. Double TV homes. Correct. House with 2 TV homes, other 2 TV has increased. அதனால என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து அப்போயும் பாப்புலர் இப்போயும் பாப்புலர் சண்டை தான். ஸோ தே காட் அ ஹெவி. சார் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் பண்ணது, உங்கள் பிசி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ப்ரீலோடடாக வரும் சாஃப்ட்வேர், அப்கிரேட்லாம் நீங்கள் காசு தரணும். முடிஞ்சு போச்சா? சேம் பிரின்சிபிள். இது பக்கா கார்பரேட் பிளான். இது நீங்கள் டிவியை கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பார்ப்பான், டாட்டான்னு ஓடினே இருக்கான். அதுக்கப்புறம் சீரியல் வரணும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, தென் நியூஸு, யூ ஹேவ் லாட் ஆஃப் அடிக்ஷன். இடியட் பாக்ஸ் தானே பேர் அது. ஸோ அதுதான் ஐடியா. நீங்கள் சொன்னது தான், தட் வாஸ் த ஐடியா. பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த ஐடியா வந்து அதுவே பர்சனல். ஆமாம், ரெவல்யூஷனரி. இட் வாஸ் வெரி பர்சனல் இன் நேச்சர் அண்ட் யூ ஹேட் அ பெனிஃபிட் அவுட். ஆமாம், அதுலேருந்து ஒரு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகி டாட்டாவெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பணக்காரர்களே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு தே பிகேம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சிங்களா. இப்போ இவர் சொல்கிறது வந்து வீடு கட்டுறதுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் போக போகுது, என்ன போக போகுன்றதெல்லாம் நீங்கள் வரட்டும், பஸ் வரட்டும். ஆனால் இதெல்லாம் அதில் ஒரு சார் ரொம்ப டிரான்ஸ்பரன்சின்றதை ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அசம்பிளியில் லைவ் காட்ட மாட்டேங்கிறாங்களே சார், ஒன் ஆஃப் த எலெக்ஷன் ப்ராமிஸ் சார் அது. சார் ஜுடிஷியரியும் அசம்பிளியும் ரெண்டுத்தையும் நீங்கள் லைவாக காமிச்சீங்க. அமெரிக்கால ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, எல்லா வெறும் சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் பண்றாங்க நம்ம ஊர்ல. ஆமா, ஐ திங்க் ஹை கோர்ட் கூட உண்டு, உண்டு. லோவர் கோர்ட்டையும் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. எனக்கு எந்த கோர்ட்டை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் போய் பார்க்குறேன். முன்ன வந்து ஜட்ஜ்மெண்ட்னாலே வெளியே வச்சு தான் பண்றது, மக்கள் மன்றம்ன்றதே வெளியில் தான் இருக்கும். நீங்க ராஜாகாந்த் சோ கால்டு சப்ரசிவ் மொனார்க்கியில் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் இன் பப்ளிக். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆமாம், இன்னொருத்தன் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால பப்ளிக் ஸ்பேஸில் தான். ஒரு பஞ்சாயத்துலேயும் எல்லாரையும் கூப்பிட்டு தான் பண்ணுவான். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், ஜாதியை விட்டு ஒதுக்கிறேன், வாட் எவர் தீர்ப்பு எல்லாருக்கும் முன்னாடி நடக்கும். ஆனால் ஜுடிஷியரியில் அப்படி நடக்கிறது இல்லை. உள்ள அட்ஜர்மெண்ட்ஸு அது இதுன்னு அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அசம்பிளியில் லைவ் பண்ணிட்டோம் சார், முதல்ல பண்ணட்டும். நிஜமாவே இங்கே ஓட்டு நம்ம போட்டு ஒருத்தர் அனுப்புகிறோம், நமக்காக பேசுகிறாரா, என்ன பேசுகிறாரு, என்ன திட்டம்லாம் கொண்டு வர்றாரு, யார் அதை தடுக்கிறாங்க, ஆமாம், இல்லை யாரை அப்ரூவ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்துடும் இல்லை. மினிட்ஸு பப்ளிஷ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இட் இஸ் நாட் இன் த பப்ளிக் டொமைன். ஆமாம், நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாமே பண்ணாலே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்தாலே இந்த கரப்ஷன் வந்து வில் கம் டவுன். அண்ட் இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஹி ஹஸ் மேட் அன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. ஐ திங்க் நான் வந்து சினிமாவில் சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிச்சாச்சு, மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு வரேன் அப்படின்ட்டு வந்து he has stood up against all challenges. என்னெல்லாம் challenges and he is a newcomer also. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து எதிரில் கேள்வி கேட்டாலே என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் he has shown lot of leadership, courage, bravery and holding on the forte இருக்குல்ல. கீழே இருக்கிறவனெல்லாம் வந்து இல்லை நீ வந்து பயப்படாத நான் இருக்கேன், நீ பேசவே இல்லையா, நீ உள்ளே உட்காந்துருக்க வெளியவே உட்காந்துருக்கன்னா எப்போ பார்த்தாலும் வெளியே வரணுமா? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடின்னு ஒருத்தர் இருக்காரு, கடைசியாக எப்போ அவர் இன்டர்வியூ கொடுத்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? சார் நான் எதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போறீங்க? நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவர் கடைசியாக ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பிரஸ் மீட்டே கிடையாது. ரோட்ல போகும்போது 2 பைட்டு அவ்வளோதான். அதுவும் அவர் ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றாரு, முடிஞ்சு போச்சு. நீங்க அடுத்தது இந்த கேள்வி தானே கேட்க போறீங்க, என்ன பதில் அப்படின்ட்டு. ஸோ என்ன குறை சொல்றாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் பாயிண்ட் வந்து நம்ம பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு இட் ஷோஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மார்ஜினே பெருசாக இருக்கும்னு நம்புறேன் நான். ஓகே, இந்த வாட்டி அவருக்கு. அண்ட் அவர் சொன்ன இந்த ப்ராமிசஸ் இன்னும் அஃபிஷியல் மேனிஃபெஸ்டோ வந்து இட் ஹஸ் நாட் பீன் ரிலீஸ்டு, வரல. பட் இந்த ப்ராமிஸ் வந்து இட் இஸ் அச்சீவபிள். இது ஒன்றும் இந்த நம்ம சுதாகர் சொல்கிற மாதிரி கம்பி கட்டுற கதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ரியாலிட்டி provided you take certain measures. Okay. Mr. Panival PTA வந்து வந்த உடனே
அதுக்கு முன்னாடி he was with a banking இல்லையா பேங்கிங் லேமன் பிரதர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்துட்டு he came. வந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது லீக்கேஜ் நிறுத்தணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தான் he came. அண்ட் he was very popular at that time. நிறைய பேட்டிங்கள் அக்ராஸ் இந்தியா தாட்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியா கவர்மெண்ட் அவரை தூக்கிட்டாங்க. பீப்புள் ஹூ டாக் அபவுட் ஆன்டி கரப்ஷனோ இல்லை லீக்கேஜ் நிறுத்தணும், டிரான்ஸ்பரன்சி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எலிமினேட் பண்ணவே முடியாது. மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான், கிரீடியாக தான் இருப்பான். அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ணி செக்ஸ் அண்ட் பேலன்ஸை கரெக்டாக வச்சு அதை மானிட்டர் பண்ணி டாப் லெவலில் பண்ணுறது ஈஸி சார். கரெக்ட். அது லோவர் லெவலில் அது வந்து 100 10 5 10 1000 தான் நோ டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ 4000 கோடி எங்கே போச்சுன்னே தெரியல, பயங்கரம் இருக்குல்ல. நான் வந்து அதுக்கு ஆர்டிஐ போடுறது, அவன் இல்லைன்னு சொல்றது, இப்படி போயிட்டே இருக்கே தவிர தெர் இஸ் நோ ரெசல்யூஷன். செந்தில் பாலாஜி இபி மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ஐ திங்க் 4 பிளேயர்னு நினைக்கிறேன். 4 பிளேயரும் எக்ஸாக்டாக சேம் அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க சார். அரப்போர் வீடியோ கூட பார்த்தேன். கிறிஸ்டிஸுக்கு முருகா, கந்தா, கதிர்வேலான்னு சொல்லி 3 கம்பெனி 70 பேர் கோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை அவங்க தான் வந்து இந்த ரேஷன் கடை பொருள் எடுத்துட்டு போறது, சென்ட்ரல்ல இருந்து நெல் எடுத்துட்டு போறது, ஃபுல் டிரான்ஸ்போர்ட் மொத்தம். ஸோ இதெல்லாம் விசிபிளாகவே ஜனங்களுக்கும் தெரியும். இப்போ ஐ திங்க் ப்ரொட்டஸ்ட், எல்லா பக்கமும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, எல்லாம் இந்த அன்ரெஸ்ட் வருது, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இந்த தூய்மை பணியாளர் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், இது ஜென்ரலாக ஒரு கன்சென்சஸை கிரியேட் பண்ணும்ல ஜனங்கிட்ட. இட் இஸ் நாட் அபவுட் ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியா சைட்டுகிட்டலாம் கிடையாது. நீங்கள் அக்ராஸ் ஆல் சேனல்ஸ் இஸ் ஆர் ஷோன்னு, பட் சோஷியல் மீடியாவில் இன்டென்சிவாக எக்ஸாஸ்டிவாக புட்டு வச்சிடறான். அதில் எவன் பொய் சொல்கிறானோ அவங்களுக்கு புரிஞ்சிடுது. ஹூ இஸ் பெய்ட் மீடியா, ஹூ இஸ் அன்பெய்டு, நியூட்ரல், எல்லாம் பீப்புள் ஆர் ஸ்மார்ட் அண்ட் யங் பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட். என்னடா இந்த கதை ஓட்டுறேன், எவ்வளோ நேரம் இந்த கதை ஓட்டுறேன்னு அவனே அடுத்த வீடியோக்கு போயிடுறான். அதெல்லாம் நடக்குது. அப்போ நமக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்பயே வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் எவ்ரிவேர். ஓகே, அதை கவுண்டர் பண்ண தெரியாமல் தான் நான் கூட்டம் கூட்டுறேன் அந்த ஆப்டிக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைங் டு ஷோ தட் ஆப்டிக்ஸ். அப்புறம் இந்த கூட்டம் கூட்டுறது தானே பிரச்சனையாக இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நல்லா பண்ண முடியும். ஆமாம், த மோர் யூ சேலஞ்ச் திஸ், த மோர் யூ ஆர் லூசிங் யுவர் லெவரேஜ். இருக்கிற ஓட் பேஸ் கூட குறைஞ்சிடும். இப்போ டிஎம்கே வந்து ப்ரொபோசலி 30% வந்து ஸ்டாண்டர்டு, சரிங்களா? இந்த 30%லேருந்து நீ 5% 6% வாங்கினா யூ ஃபார்ம் அ கவர்மெண்ட்டு, 3% வாங்கினா யூ பிகம் ஆப்போசிஷன். அவ்வளோதான் கணக்கு. இப்போ அந்த 30லேயே அந்த சிங்க் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். யங் ஓட்டர்ஸ் வில் ஷிஃப்ட். அதில் ஒன்றும் டவுட்லாம் கிடையாது. தட் ஹேப்பன்ஸ் அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ். விசிகே, என்டிகே, எங்கெல்லாம் வந்து யூத் வந்து ரெபல்லஸ், அந்த ஏஜுக்கு உண்டான மாற்றத்தை தேடுற ஆளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆல்டர்னேட்டிவ் வந்தாச்சு. ரிலையபிள் ஆல்சோ, இஸ் டுக் அப் ஆல் த சேலஞ்சஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு இட் இஸ் பாசிபிள்ன்றதுக்கு தான் இந்த நம்பர்ஸ் காட்டுறது. வெறும் வாயில வந்து சொல்லிட்டு போற மாதிரி இல்லாமல் we worked out these numbers. So it is how this number can be achievable at the campaign level. அதான் இப்போ நீங்க campaign level போன மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 வார்ட்ஸ் உங்களுக்கு 6 வார்ட்ஸ் வார்ட் லெவல் கேம்பெயின், வார்ட் லெவல். நீங்க வார்ட் லெவல் இவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதான் சொல்ல வரேன். இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தேவ டேட்டா செட். எப்படின்னா இந்த தெருவில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ட்ரெடிஷ்னலாக ஒரு செட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதில் தான் வந்து எவெல்லாம் செத்தாங்கத்தான்லாம் அவனுக்கு தெரியும். கரெக்ட். நீங்கள் கள்ள ஓட்டு போடுறது வந்து எல்லாம் அவங்க தான் பண்ண முடியும். நாட் சம்படி ஹூ கம்ஸ் இன் நியூ டு தட் ஏரியா பண்ணவே முடியாது. அப்போ அங்கே பூத் லெவலில் ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, நாட் ஆஃபீஸர், ஏஜென்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அவன் வந்து ஈ ஷுட் பி அவேர் ஆஃப் ஹூஎவர் இஸ் லிவிங் தேர். அவங்கெல்லாம் யாருக்கு அஃபிலியேஷன் பார்க்கணும். இப்போ நமக்கு ஓட் பண்ணுறவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சா கண்டிப்பாக யூ மேக் அன் அரேஞ்ச்மெண்ட், மேக் ஷுர் தே ஓட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை தான் ட்ரெடிஷ்னலாக இவங்கெல்லாம் பண்ணது. வென்எவர் தெர் இஸ் அன் ஆன்டி இன்கம்பன்சி யூஸ்வலாக வந்துடும் பாருங்களேன். அப்போ இவங்க யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ அவளை கூப்பிட்டு வந்து, சார் நான் கூப்பிட்டு போகிறேன் சார், வண்டி வைக்கிறது நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன், வயசானவங்களை நானே கடைசியில் மூடுற நேரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவங்களை போட சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குத்த வேண்டியது தனியாக அது நடக்கும். லாஸ்ட் நீ ஒரு 10 நீ ஒரு 30 யாருக்கு என்ன முடியுமோ அது. இப்போ அந்த மாதிரி இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து தே ஹேவ் டு ஃபிக்ஸ் வெரி ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஹஸ் லோக்கல் நாலேஜ். இப்போ வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து வார்டு இதுக்கு வந்து பிஜேபி கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஷி ஒன். அது எப்படின்னா ஷி வென்ட் டோர் டு டோர், லிட்ரலி டோர் டு டோர். ஷி நோஸ் எவ்ரிபடி நோஸ் ஹர். அண்ட் அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பாக்கெட். அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சு அங்கே கேண்டிடேட்டை போட்டு
யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அங்கே அஃபினிட்டி இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ரோடில் இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் எடுத்திங்கன்னா முக்கால்வாசி பேர் அப்ராடில் இருக்கான் பசங்கள்லாம், வெறும் எல்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ். ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் ஆள்னா ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள் தான், இவர் திமுக ஆள் தான், மாற்றவே போகிறதில்ல. இங்கே போய் நீங்கள் சேஞ்ச் கொண்டு வரணும்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப் அன்லெஸ் தேவ் சேஞ்ச். இப்போ எங்கள் அம்மா வந்து ஷீ ப்ரொபோசஸ் சேஞ்ச். நான் வந்து இவெல்லாம் போடுவேன், ஏன்னா இதெல்லாம் போட்டு சலிச்சு போயிட்டேன், நான் இந்த வாட்டி வந்து போடுவேன் அப்படின்றாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நான் அது வந்து பெரிய வேவ் மாதிரி இருக்கும்னு நம்புறேன் இந்த வாட்டி. ஓகே ஓகே. இந்த மாதிரி இந்த எல்டர்லி பாப்புலேஷன் ஓட்ஸ் வந்து அது 1 crore கிட்ட இருக்கு, ஈக்குவல் டு தி யங் ஓட்டர்ஸ் மாதிரி. நோ, இட் இஸ் மோர். 1 crore and 76 lakhs, almost 2 crore voters வந்து old people. And அவங்க they are also fed up with this back. அவங்க தான் they are more fed up because they have seen them for more time. Exactly. இவங்கலாம் வந்து ஓ இவ்வளவு வருஷமா நடக்குதா, இல்ல எங்க அண்ணன் வந்து மாத்துவாருன்றது they believe him அப்படின்றது தான், without any experience of the atrocities whatever happened. ஆனா இவங்கெல்லாம் 50 வருஷமா whatever சலிச்சு போய் இது மாற்றவே முடியாது, கோர் இது மாறவே மாறாது, யோ அதெல்லாம் ஒன்றும் மாறாது போயா அப்படின்றவன் வந்து இல்லை, there is a chance somebody is coming out. இட் இஸ் யங் லீடர். இவ்வளோ பேர் வீட்டுக்கு வீடு பசங்களும் போய் சொல்கிறாங்க இல்லையா, மா நீ போடுமா கண்டிப்பாக மாறும். They are the big time influencers, sir. Exactly. Children. Exactly. I had spoken to many families. ஃபஸ்ட்டு அவங்க எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸு, டிஎம்கே ஓட்டர்ஸு. மாமா என்னம்மா உங்கள் அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்ல போகிறேன், இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட்டு கண்டிப்பாக சொல்லிட்டேன், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு. அண்ட் விமன் ஓட்டர் சார், மென் வந்து தே வாட்ச் லாட் ஆஃப் நியூஸ், எஸ் நிறைய அனாலிசிஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்குள்ள சில பராமீட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இவனுக்கு போடலாம் போடக்கூடாது. விமன் அப்படி இல்லை, இன்ஸ்டிங்டிவாக சில விஷயம் பண்ணுவாங்க, இவங்களை நம்பலாம் நம்பக்கூடாது. தட் இஸ் பார்ட் ஆஃப் தேர் எவல்யூஷன். அப்பதான் வந்து யூ பி வித் a man நாட் ஒர்த்தியா சைல்ட் பேரிங் பண்ணலாமா இவனை நம்பலாமா நம்பக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி it is the women who decide the men, exactly. Not the other way. நம்ம போய் நாம நடக்காது, நீ தலையிறதுனால பெண் ஒத்துக்கிட்டால் மட்டும் தான் ஏற்றுக்கொண்டால் மட்டும் தான். டைமண்ட் ரிங் கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம், பை பை சொல்லிட்டு போய்டுவாங்க. அது வந்து எவல்யூஷனரி, அது எவல்யூஷன் process தான். anthropologically that is how it works. அவ்வளவுதான். அப்ப விஜய் வந்து has this humongous base, women base and young women also. இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் மட்டும் பேசல, we are talking about a decade in the future also. Correct. சரிங்களா, அடுத்த 2 எலெக்ஷன் நடுவில் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, இது எல்லாத்துலேயும் he will be a big player. இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் if he wins ன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா முழுக்க it will have an effect. சார் இதை நான் வந்து சொல்கிறேன் சார், நீங்கள் என்னை வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. I don't think so. See, this man going to play a major role in the entire Indian history. Correct. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண, அதுக்கு ஒன்று நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு அலை ஹி நீட்ஸ், தட் இஸ் காங்கிரஸ். கரெக்ட். அது மட்டும் தட்டி தூக்கிட்டாருன்னா சார் இங்க இந்தியா லெவல்ல ஹி வில் ப்ளே மேஜர் ரோல். இப்ப கேரளால இட் ஹஸ் பிகம் a reality. ட்ரிவாண்ட்ரத்துல ஆமா பிஜேபி கம்ப்ளீட் லோக்கல் பாடிஸ் வந்து பிஜேபி ஸ்வைப் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி. ஆமா, அப்ப காங்கிரஸ் நீட் somebody who has charisma, ரைட்? வெளிய வந்து ஓட் பேஸ் கிட்ட ட்ரிவாண்ட்ரம் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு தான். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா விஜய் படம்லாம் ஒரு வாட்டி தெரியாமல் போயிட்டாங்க, கத்தியோ துப்பாக்கியோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. இங்கெல்லாம் கூட நான் அப்படி பார்க்கல, அடிச்சு தேஜஸ் நோ செலிப்ரேட்டிங். ஓகே கேரளாவில் நீங்கள் அங்கே ட்ரிவாண்ட்ரம் தானே நினச்சிங்கன்னா யூ வில் பி நோ ராங். காசர்கோடில், ஆமாம், கொயிலானில், கொச்சின், ரைட், வேறெவர் யூ கோ இஸ் செலிப்ரேட்டட். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது உடனே வந்து கேரளா ஓட்டர்ஸ்லாம் தேர் வெரி இன்டெலிஜென்ட், தேர் வெரி ஸ்மார்ட்னா, நீ மாற்றி 2 பார்ட்டிக்கு மட்டும் போட்டா நீ எப்படி இன்டெலிஜென்ட், நீ ஏன் ஒரு கிளைம் வச்சுக்கிற, அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. இங்க மாதிரியா தான் அங்கே ஆப்ஷன் இல்லை, அங்கே ஆப்ஷன் இல்லை. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். see பிஜேபியை எஃபெக்டிவா ஸ்டாப் பண்ற ஸ்ட்ரெங்த் he has got. கரெக்ட். அதை வந்து people should understand and believe. கரெக்ட், அதுதான் நான் கரெக்ட். ஐ திங்க் தே ரியலைஸ் தட். நீங்கள் மீடியாவோட ரெகுலர் மீடியா, மாஸ் மீடியா, ரெகுலர் மீடியா, பிரிண்ட் மீடியா, அதெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. சோஷியல் மீடியாவில் அவங்க நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க, அங்கே பண்ணவே முடியல. ஏன்னா இந்த பசங்க தே ஆர் வெரி ஆக்டிவ், தே கேனாட் மேட்ச் தர் நோ அந்த விகர், அந்த ரோபஸ்னஸ் வந்து இவங்க மேட்சே பண்ண. அது பெய்ட் குரூப், அவன் தானாகவே சண்டே ஒரு நாள் 12 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்றும் சலைக்காது. சார் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு
ஒரு தீபாவளி வருது இல்லை ஒரு கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருதுன்னா வில் பி எக்ஸைட்டட். ஆமாம், தூக்கமே வராது. ஆமாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. They are so excited. That's why they celebrate the Correct. campaign meeting. இது வந்து தப்பான they are young people, they are celebrating. இப்போ நீங்க மட்டும் தேர்தல் திருவிழான்னு வைப்பீங்க பேரு. எல்லா நியூஸ் சேனலும் டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல், எலெக்ஷன் ஃபெஸ்டிவல் இருக்கு. அப்ப அப்படிதான் இவங்க அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா, பசங்க வந்து they have this excitement, they are happy. ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது, அது எங்க வழியா நடக்க போகுது. அவங்க they really worked with the people also. நீங்க அந்த 120 வார்டு அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா, அது சும்மா நடக்காது சார். நான் அவங்கள்ட்ட பேசும்போது சார் இது வந்து நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மக்கள் இயக்கம்ட்டு சின்ன சின்ன படிப்பகங்கள் கட்டுறது, ஸ்லம்முக்கு போகிறது, எஜுகேஷன் பற்றி சொல்கிறது, வேரியஸ் ஒர்க் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த குட்வில்லை பில்ட் பண்ணுறாங்க சார். கேரளாவில் அங்கே உள்ள TVK நிர்வாகிகிட்ட ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, கேரளாவில் இவ்வளோ சப்போர்ட் வந்ததுக்கு இட் இஸ் நாட் த மூவி அலோன். ஏதாவது ஒரு பிளட் தேவைப்படும் அப்படின்னா இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் கேரளாவில் வந்து ஏவனருக்கான பிடிச்சி பிளட் கொடுத்துட்டு வர்றதுலாம் இதெல்லாம் வந்து அங்கே செய்தி ஆகுது இல்லை சார். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய அது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சொல்கிறாங்க. கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இஃப் he wins this election இல்லைன்னாலும் he will be a deciding factor within 5 years. இப்போ 40% வந்து இது வந்தா முடிஞ்சது இல்ல. இது நம்ம கணக்கு. I think this is very rational சொல்றீங்க. rational. இது வந்து ப்ரொஜெக்ஷன்லாம் கிடையாது. நான் ஃபுல்லா நம்பர்ஸை போட்டு சொல்றேன். காப்பி வேணா கூட எல்லாருக்கும் எடுத்து அனுப்புறதுக்கு ரெடி. இது எல்லாமே நம்பர்ஸ். we have worked out everything and feasibility of whatever the promises they have made. இதெல்லாம் பண்ண முடியுமா? காத்துல கதை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே ரியல் தான். இட் இஸ் ஆல் அச்சீவபிள். அதே மாதிரி மிஸ்டர் விஜய் எதை பேசினாலும் இந்த சின்னதாகிறது 10 நிமிஷம் தான் பேசுறது. கதையாக எதுக்கு பேசுறது? இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆளை கத்தி, அந்த பக்கம் தண்ணி வாங்கி குடிச்சு அப்படிலாம் பேச வேண்டிய வேலை இல்லை சார். அதான் ஒருத்தர் சொல்ல, ஐ திங்க் யார் சொன்னது தெரியல, 5 நிமிஷம் பேசுறதுக்கு 5 மணி நேரம் யோசிக்கணும். கரெக்ட். 5 மணி நேரம் பேசுறதுக்கு 5 நிமிஷம் யோசிச்சா போதும். நீங்கள் நம்ம படிக்கும் போதெல்லாம் நான்டி டெய்ல்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். நீங்கள் காம்ப்ரஹென்ஷன் சம்மரைஸ்ன்னு சொல்லி அதுக்கு 10 மார்க்கு. ஆமாம், 5 லைனில் எழுதணும் ஒரு கதையை நீங்கள். ஆமாம், தட் இஸ் அ ஸ்கில். ஆமாம். அண்ட் ப்ரிசிஷன் வந்து அப்போ தான் வரும். ஒரு மாஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் பாயிண்டடாக தான் பேச முடியும். கதையா பேசுறது வந்து அந்த காலம். ஆமா, டு கீப் த கிரவுட் என்கேஜ். இன்னைக்கு அவனுக்கு வேலை இருக்குல்ல, வேலை இருக்கு. அட்டென்ஷன் ஸ்பேனே 20 மினிட்ஸ் தான் சார். அதுல ஒரு 13 நிமிஷம் பேசுறாரு, 20 நிமிஷம்னா கரெக்ட். அது இட் இஸ் a strategy, ரைட்? அண்ட் கீழே கிரவுண்ட் லெவல் இது வந்து டாப் மோஸ்ட் ஏபெக்ஸ்ல இருக்கிறவர் இதை பண்றாரு. அடுத்த லெவல்னு இருக்காங்க. அவங்க பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணால் இந்த பேசுகிற வேலையே வேணாம். நம்ம சொன்னது தான், நீங்கள் 4000 கோடி வாங்கி ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா ஃப்ளட்டு நிற்கக்கூடாது, நீ சோறு போடக்கூடாது. அது மாதிரி தான் நான் வந்து பண்ணிட்டேன்னு சொல்லே இருக்கே தவிர ஒன்றுமே நடக்குது. ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கேன், ஆனால் மழை தண்ணி நின்றே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, 13 நிமிஷம் இவ்வளோதான், மற்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு தேர் ஆர் லெவல்ஸ், ரைட்? ஒரு கட்சியோ பார்ட்டியோ ஒரு ஆர்கனைசேஷனோ தெர் இஸ் அன் ஹைரார்கி. யாருக்கு என்ன ரோலோ அவங்க ஃபங்க்ஷன் பண்ணால் சக்ஸஸ் வில் பி ஈஸி. அவ்வளோதான். தட் இஸ் ஹவ் யூ நோ மீட் சக்ஸஸ் வரணும்னா அதான் பண்ணோம். அவர் கரெக்டாக தான் பண்ணுறார். இவங்க எதுவுமே இல்லைன்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. பாப்போம் சார், இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு ஆய்வு தான். ஆய்வு எப்போதுமே வந்து பெரும்பாலும் 99.9% போய் சொல்லாது. அதான் ஆய்வு. கரெக்ட். இதையே எடுத்துக்கிட்டு they can even work. ஆமா, இதை எடுத்துக்கிட்டு they can work. இது இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுக்கிட்டு they can form a strategy. Obviously they will have their own group எல்லாமே இருப்பாங்க. But this is just my work and you have given me an opportunity to present this work. அவ்வளவுதான். இது லிட்டரலாக ஒரு ரிசர்ச் ஒர்க் மாதிரி. அவ்வளோதான். ஆமாம் சார். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொண்ட பிறகும் இன்றும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பு இல்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.